பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் போன்ற எதுவும் பகவத் ஸ்வரூபத்துக்கு இல்ல. எவனொருவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாறானோ அவனை பிரம்மச்சாரி. மானுட பிறவிகளுக்கே உரித்தான வர்ணங்கள், ஆசிரமங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். பகவானது வடிவம் என்பது தத்துவஸ்வரூபம். அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண அஷ்டோத்திரம் 16,000 கோபிகாஸ்திரிகளை மணந்த கிருஷ்ண பகவானை அனாதி பிரம்மச்சாரின்னு சொல்லுது. தமிழ்நாட்டுல பிரம்மச்சாரியா வணங்கப்படுற கணபதி, வடநாட்டுல சித்தி புத்தி என இரு துணைவியாரோட வணங்கப்படுறாரு. முருகனோ வடநாட்டுல பிரம்மச்சாரி, ஆனா இங்க அவருக்கு வள்ளி, தெய்வானை என இரு துணைவியர். அது போலவே சாஸ்தாவுக்கு பூர்ணா, புஷ்கலான்னு 2 சக்திகள் கூறப்படுது. பகவானது சக்தி ஸ்வரூபமே அவரது துணைவியார்களாக உருவகப்படுத்தப்படுது. இறைவனது இச்சா சக்தி மற்றும் கிரியா சக்தி ஸ்வரூபங்களை நமக்கு புலனாகும் வண்ணம் பகவானது இருபுறமும் துணைவியார்களாக சித்தரிக்கப்படுது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் போன்ற எதுவும் பகவத்